அதிர்ஷ்டமே இல்லாதவ, உன்னோட பேரு கூட ராசி இல்ல அப்படின்னு சொன்னவங்க முன்னாடி, என்னோட வாழ்க்கைய நான் எப்படி மேம்படுத்திக்கிட்டேன், அத பத்தின ஸ்டோரி தான் இது. என் வீட்டுக்கு நான் ஒரு பொண்ணு. எனக்கு 2 அண்ணங்க இருக்காங்க. என் அம்மாக்கும், அப்பாக்கும் பசங்க மேல தான் பாசம் ஜாஸ்தி. ஏன்னா, ஆம்பள பசங்களா, அதனால அவங்க மேல தான் ரொம்ப பாசத்த கொட்டி வளர்த்தாங்க. நல்ல சாப்பாடு, நல்ல துணிமணி, நல்ல படிப்பு எல்லாமே பசங்க மட்டும் தான் அனுபவிக்கணுமா. அவங்க தான் அவங்க வீட்டுக்கு சம்பாதிச்சு குடுக்குறவங்களாம். நான் வேற வீட்டுக்கு போக போறவளாம், உன்னை படிக்க வச்சு என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஏதாவது சாப்பாடு இருந்தா கூட பசங்க சாப்பிட்டும், நீ எல்லாம் சாப்பிடக்கூடாது. அவங்க சாப்பிட்டது போக தான் நீ சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. இப்படியே எல்லா விஷயத்துக்குமே அந்த வீட்ல பார்ஷியாலிட்டி தான் போகும். இப்படியே போக போக ஒரு கட்டத்துல ஆண்கள் மேல ஒரு வெறுப்பே எனக்கு ஏற்பட்டுருச்சு. அந்த அளவுக்கு என்ன ரொம்பவே பார்ஷியாலிட்டி காட்டி வெறுக்க வச்சாங்க. இவங்க என்ன தப்பு செஞ்சாலும் எனக்கு தான் அடி விழுகும். பொம்பளை புள்ள நீ அடங்கி போக மாட்டியா அப்படின்னு என்ன பார்த்து தான் கேட்பாங்க. அப்பாக்கும் அம்மாக்கும் அந்த 2 பசங்க மேல அலாதியான ஒரு பிரியம். என்னையே பெத்துக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அடிக்கடி என்னோட எண்ணங்கள் தோணும். டெய்லியும் கண்ணீரும் கம்பளையுமான வாழ்க்கை தான். சொந்த வீட்லயே பெத்தவங்க கிட்டயே இவ்ளோ கொடுமை அனுபவிச்சுதான் நான் வாழ்ந்தேன். குடும்பத்துல ஏதாவது ஒரு கஷ்டம் வந்தா உன்னாலதான் வந்துச்சுன்னு சொல்லுவாங்க. உன்னோட மூஞ்சில முழிச்சிட்டு போனதுனாலதான் இன்னைக்கு நாளே ஒஸ்டா இருக்குன்னு சொல்லுவாங்க. நீ அதிர்ஷ்டம் இல்லாதவ, உன்னோட பேர் அதிர்ஷ்டம் இல்ல, என்னோட பேர் நான் வைக்கல, அவங்கதான் வச்சாங்க. ஆனா அது அவங்களுக்கு அதிர்ஷ்டம் இல்லையா. இப்படியா சொந்த வீட்லயே தொடர்ந்து உதாசனப்படுத்தப்பட்ட எனக்கு ஒரு திறமைக்காக ஒரு கல்யாணமும் பண்ணி வச்சாங்க. அந்த கல்யாண வாழ்க்கை சொல்லவே வேண்டாம். அவ்வளோ ஒரு கொடுமையான வாழ்க்கை. மெச்சூரிட்டியே இல்லாத வயசுல கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. அங்க என்ன கொடுமை நடந்தாலும் அவங்க அடிச்சாலும் உதைச்சாலும் அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. பொம்பளை புள்ள அடங்கிப்போம் இப்படியே தான் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இதை கேட்டு கேட்டு ஒரு டிப்ரெஷனுக்கே நான் ஆளாயிட்டேன் அப்படின்னு சொல்லலாம். குழந்தை பிறந்துச்சு, மந்தி மாதிரி இருப்பேன். காலங்கள் உருண்டு ஓடிச்சு. ஒரு காலத்துல என்னோட ஸ்கில்ல நானே வளர்த்துக்கிறதுக்காக முயற்சி செஞ்சேன். குறைவா படிச்சிருந்தாலும் எனக்கு வெளி உலக அறிவு அதிகமா இருந்துச்சு. அது எனக்கே தோணுச்சு. சோ அதை வச்சு ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணேன். அந்த பிசினஸ் யாருக்குமே தெரியாம தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு வருஷம் சீக்கிரட்டா அந்த பிசினஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா அதுல இருந்து நல்ல வருமானமும் வர ஆரம்பிச்சது. அப்படி என்ன சீக்கிரட்டான பிசினஸ் அப்படின்னா மசாலா பொடி விக்கிறது தான். என்னோட சமையல் ரொம்ப நல்லா இருக்கும். அக்கம் பக்கம் இருக்கவங்க எல்லாம் அப்பப்ப குழம்பு ரசம்னு வாங்கிட்டு போய் சாப்பிடுவாங்க. டேஸ்டா இருக்குன்னு சொல்லுவாங்க. அதை வச்சு ஒரு பிசினஸ் பண்ணலாம் அப்படின்னு முயற்சி செஞ்சு பிசினஸ் பண்ணவும் ஆரம்பிச்சேன். என்னோட மாமியார் ஹஸ்பண்ட் எல்லாருமே காலையில 5 மணிக்கு சந்தைக்கு போனா நைட்டு 11 மணிக்கு தான் வருவாங்க. அந்த கேப்ல இந்த மாதிரியான ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி அதுல நிறைய சங்கிலி தொடர்கள் அமைச்சேன். வாங்கிட்டு போனவங்க எல்லாம் நல்ல ஒரு ஃபீட்பேக் கொடுத்தாங்க. அந்த பிசினஸ் அப்படியே ஆன்லைன் பிளாட்ஃபார்முக்கு கொண்டு போனேன். இன்னைக்கு எனக்கு நல்லாவே வியாபாரம் போயிட்டு இருக்கு. அதுல நல்ல வருமானம் பார்த்து என்ன நான் அப்ரூவ் பண்ணிட்டதுக்கு அப்புறம் தான் வெளியில சொன்னேன். என்னோட வீட்ல அவங்க வீட்லன்னு எல்லாத்துக்கிட்டையுமே நான் சொன்னேன். இப்போ என்ன பாராட்ட ஆரம்பிச்சாங்க. நல்லபடியா சம்பாதிக்கிறேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு இருந்த மதிப்பே வேற லெவல் ஆச்சு. நம்ம ப்ரூவ் பண்றதுக்கு நம்மள 4 பேர் மதிக்கிறதுக்கு, அதுவும் நம்ம சொந்த வீட்ல இருக்கவங்களே மதிக்கணும் அப்படின்னா எல்லாத்துக்குமே காசு தான் அடிப்படையா இருக்கு. இன்னைக்கு காசு இல்ல அப்படின்னா நாம ஜீரோ தான். நம்ம பிள்ளைங்க நம்ம பெத்தவங்கன்னு யாருமே மதிக்க மாட்டோம். நாம ஒரு செல்லா காசு ஆயிருவோம். என்னோட லைஃப்ல நான் புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம், அது வரைக்கும் அதிர்ஷ்டமே இல்லாதவன் சொன்னவங்க அதே வாயால கெட்டிக்காரி அதிர்ஷ்டக்காரின்னு அவ்வளவு புகழாரம் சூட்டுறாங்க. அவங்க புகழாரம் சூட்டுறதுக்காக நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணல. என்னோட கான்பிடன்ட்காக நான் ஸ்டார்ட் பண்ணேன். இவங்க எல்லாம் சம்பாதிக்கிறத விடவே 2 மடங்கு அதிகமா நான் சம்பாதிக்கிறேன். இப்போ என்னோட வாழ்க்கை தான் மேம்பட்டு இருக்கு. இது யூடியூப் சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க ஷேர் பண்ண சொன்ன ஸ்டோரி. அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்களோ அது கமெண்ட்ஸா கன்வே பண்ணலாம்.